வணக்கம் விவசாய சொந்தங்களே. தற்போது நமது வயல்வெளியில் தை மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளி குச்சியானது அறுவடை செய்த பிறகு இந்த அண்டை ஓரங்கள்ல போட்டிருந்தோம். அதிலிருந்து துளிர் விட்டு தற்போது கிழங்கு விட்டு இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த காணொலியை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. கிழங்கு இருக்கா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது துளிர் விட்டிருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. அதில் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிளைகளானது காணப்படுகிறது. அந்த கீழே பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது அந்த கிழங்கு விட்டிருக்கும் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கானது சிறிய சைஸ்ல தான் இருக்கு நண்பர்களே. பார்க்கக்கூடிய காட்சியானது மரவள்ளி அறுவடை நண்பர்களே. இப்போது அந்த கிழங்கானது பிடிங்கிடலாம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, தற்போது 2 கிழங்குகள் காணப்படுகிறது. ஒன்று சிறிய கிழங்கு, அடுத்தது கொஞ்சம் பெரிய கிழங்கு நண்பர்களே. அடுத்தது அதன் மற்ற செடிகளையும் பார்த்தரலாம் நண்பர்களே. அடுத்தது ஒரு கிழங்கு இருக்கிறது. தற்போது நாம் அந்த வயல் வரப்புல அதன் கிழங்கானது அந்த கிழங்கை எடுத்த பிறகு அறுவடை செய்த பிறகு ஓரத்தில் வயல்ல போட்டிருந்தோம். பாருங்க நண்பர்களே, அது அப்படியே தற்போது துளிர்த்து கிழங்கு விட்டு இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். அதன் தாய் செடியில் கிழங்கு இருக்கான்னு பார்த்தரலாம் நண்பர்களே. தாய் செடியானது தற்போது காணப்படுகின்ற அந்த தாய் செடியானது இருக்கு பாருங்க நண்பர்களே. தற்போது அதிலிருந்து கிழங்குகள் இருக்கான்று பார்க்கலாம். தற்போது கிழங்கு இருக்கு நண்பர்களே. தற்போது தாய் செடியானது அதிலிருந்து பாருங்க நண்பர்களே, நாம் சாகுபடி செய்தால் கூட இந்த அளவுக்கு கிழங்கு விட்டு இருக்காது என்று அறிகிறோம். தற்போது ஒரு பெரிய கிழங்கு வந்து இருக்கு நண்பர்களே. அடுத்த 2வது கிழங்கு.
பார்க்கக்கூடிய காட்சியானது தற்போது பாருங்கள் நண்பர்களே, கிழங்கானது அருமையாக இருக்கு. நாம் நடவு செய்திருந்தால் கூட இதை மட்டும் கிழங்கை பார்த்திருக்க முடியாது. ஒரு அற்புதமான கிழங்குகள் பார்க்கக்கூடிய காட்சியானது நாம் வரப்பிலே அந்த கிழங்குகளை எடுத்த பிறகு அண்டை ஓரங்களில் போடப்பட்ட அந்த மரவள்ளி செடியிலிருந்து கிழங்கானது தற்போது அறுவடை செய்திருக்கின்றோம். அந்த அறுவடையில் கிழங்கானது முழுமையும் பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது நமது கையில் 2 கிழங்கு இருக்கிறது. அந்த கிழங்கை விட்டிருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே, ஒரு அருமையான காட்சி. நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல வீடியோ பதிவுகள் வர உள்ளன. எல்லா வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் நண்பர்களே, ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே. நண்பர்களே, நமது வயல்வெளியில் இன்று அறுவடை செய்யப்பட்ட கிழங்குகளை பார்க்கலாம் நண்பர்களே. பார்க்கக்கூடிய காட்சியானது இன்றைய தினம் அறுவடை செய்யப்பட்ட மரவள்ளி கிழங்கு.